தமிழ்நாடு டென்ட் டீலர்ஸ் மற்றும் டெக்கரேட்டர்ஸ் நல சங்க கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பும் மாநில அவைத் தலைவர் பொன்ராஜ் பத்திரிகையாளர் சந்திப்பு. நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் இன்று தமிழ்நாடு டென்ட் டீலர் மற்றும் டெக்கரேட்டர்ஸ் நல சங்க கூட்டமைப்பு மாநில அவைத் தலைவர் பொன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாடு டென்ட் டீலர் மற்றும் டெக்கரேட்டர் நல சங்க கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட திருமணம் மற்றும் திருவிழா சார்ந்த தொழில் செய்கின்ற தொழில் சொந்தங்கள் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த திருமணம் மற்றும் திருவிழா சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழில் சொந்தங்கள் இந்த எங்களுடைய சங்கத்தில் இணைந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 27 மாவட்டங்களில் எங்களுடைய உறுப்பினர்கள் இருந்து வருகின்றனர். எங்களுடைய தொழில் ஒரு இவ்வளவு பெரிய தொழிலாக இருந்தாலும் ஒரு அடையாளம் காணப்படாத தொழிலாக இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த தொழிலில் திடீரென ஏற்படக்கூடிய மின் விபத்து, ஒரு சாலை விபத்து, இப்படி நேரங்களில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழிலாகவே இருந்து வருகின்றது எங்களுடைய தொழில். இதனால் எங்களுடைய தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 365 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளருக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது எங்களுடைய தொழிலாளருக்கு எந்தவித காப்பீடு எதுவுமே இல்லாத நிலை இருக்கிறது. எனவே எங்களுடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிக்காக ஒரு தனி நல வாரியம் வேண்டும் என்பதை அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஏற்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில் இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய சங்கத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் கடந்த அரசுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறோம், இந்த அரசுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த அரசும் எங்களுடைய கோரிக்கையை இதுவரை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்த தேர்தலில் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஏற்று எங்களுக்கு தனிநல வாரியம் அமைக்கக்கூடிய ஒரு உறுதி அளிக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியா 2 அரசுகிட்டையும் நீங்க மாறி மாறி கோரிக்கை வச்சிருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கவே சொல்றீங்க. இதை தவிர நீங்க கடுமையான என்ன அரசுக்கு ரொம்ப அழுத்தமா என்ன சொல்லுவாங்க? இல்லை, அடுத்தமாக இந்த தேர்தல் எங்களுடைய தொழிலாளர்கள் மூலம் புறக்கணிக்கக்கூடிய எங்கள் 5 லட்சம் தொழிலாளர்களை புறக்கணிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, எங்களை அவர்களின் வளர்ச்சிக்கு, அவர்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்க ஒரு உயர்வான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது, ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய தொழிலாளர்கள் பணி. ஆனால் இந்த தொழில் முடிந்தவுடன் அவர்கள் எங்களை இது ஒரு அங்கீகரிக்கப்படாத தொழிலாக இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலாவது அவர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த தனி நல வாரியம், எங்களுடைய தொழிலாளர் பாதுகாப்பு இப்படி ஏதோ ஏற்பாடு செய்யவிட்டால் எங்களுடைய தேர்தலை புறக்கணிப்பதை எங்களுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறார். அந்த பொதுக்குழுவின் கூட்டத்தின் மூலமாக முடிவெடுத்து தெரிவிப்போம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துள்ளேன்.